இது எப்படி இருக்குன்னு பாப்போம். உலக்கு மாதிரி வைங்க கையா. இப்படிங்களா? உலக்காட்டு வைங்க. என்னங்க உள்ளுக்கு அப்படியே ஏறுது. இந்த தைலத்துல வெரிகோஸ் சரியாகும். வெரிகோஸ் கட்டி சரியாகும். ரெண்டாவது வந்து மூட்டு வலி சரியாகும். ஓகே. செவ்வாய் தேஞ்சு போச்சு வீங்க கிடக்குதுன்னா வீக்கத்துக்கு அப்போ காலி பண்ணி கொடுத்துரும். ஓ, இதே பொடி கொடுத்துட்டு சாப்பிட்டுக்குவாங்க. இதுல ஒரு தைலம் இருக்கு. அந்த தைலத்தை எடுத்து வலிக்கிற இடத்துல அப்ளை பண்ணிக்கலாம். அப்பவே எந்திரிச்சு நடப்பாங்க. ஓ, ஆமா. இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்தினருக்கு வணக்கம். நம்முடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்தியர் மதிப்புக்குரிய அண்ணக்குடியம்மா இருக்காங்க. அக்கா கிட்ட நான் ஒன்று கேட்டேன். அக்கா, நிறைய பேருக்கு இந்த மூட்டு வலி முதுகு வலியெல்லாம் இருக்கக்கா, இது சரி பண்ண முடியுமா அப்படின்னா, தம்பி எங்கிட்ட இருக்கிற ஒரு மருந்து கொடுக்குறேன், அது தண்ணியில் கலந்து சாப்பிட சொல்லுங்க. எந்த பெரிய உங்களுக்கு மூட்டு வலி முதுகு வலி இருந்தாலும் சரி, அது L4 L5 பைனல் கார்டு வலி, இடுப்பு வலி, புடகழுத்து வலி, இல்லை இந்த மாதவிடாய் நேரங்களில் ஏற்படுற அடிவேறு வலியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் பஞ்ச பறந்து போயிடுன்னு சொன்னாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அக்கா உண்மையா அப்படின்னா, சாப்பிடும்போது அந்த வலி சரியாகும், நிரந்தரமாக சரியாகிறதுக்கு வீடியோவில் சொல்கிறாங்க. அப்படி என்ன சொல்ல போகிறாங்க, வாங்க இந்த கணவனுக்குள்ளே போகலாம். அக்கா வணக்கங்க. வணக்கங்க. அக்கா, நிறைய பேருக்கு இந்த மூட்டு வலி, முதுகு வலி, புடகழுத்து வலி, இடுப்பெல்லாம் வலிக்குது, கைக்கெல்லாம் வலிக்குது, ஜாயிண்ட் வலிக்குது. அதே மாதிரி இந்த பீரியட்ஸ் சம்பந்தமான நேரங்களில் பெண்களுக்கு அடிவயிறு வலிக்குது. இது மாதிரி ரொம்ப வலியால் அவசப்படுறாங்க. L4 L5 பிரச்சனை, இதெல்லாம் வலியால் அவசப்படுறாங்க. நீங்கள் சொன்னீங்க, தம்பி இந்த ஒரு பேக்கெட் போதும் அவங்க வலியை சரி பண்ணணும்னு சொன்னீங்க. நிரந்தரமாக வலி சரியாகிறதுக்கும் எப்பவுமே அந்த வலி வராமல் இருக்கிறதுக்கும் நீங்கள் மக்களுக்கு எப்படி என்ன மாதிரியான தகவல் சொல்ல போறீங்க? இதே பொடியை கொடுத்துட்டு சாப்பிட்டுக்குவாங்க. இதுல ஒரு தைலம் இருக்கு. அந்த தைலத்தை எடுத்து வலிக்கிற இடத்துல அப்ளை பண்ணிக்கலாம். அப்பவே எந்திரிச்சு நடப்பாங்க. ஓ, ஆமா. அக்கா, இது உள்ளுக்குள்ள சாப்பிடணும். உள்ள இது பொடி உள்ள சாப்பிடணும். இது உள்ள சாப்பிடணும். அக்கா சரிங்கக்கா, சொல்லுங்க. இந்த தைலம் வந்து மேல அப்ளை பண்ணிக்கிறது. சரிங்கக்கா, இந்த பொடியை எப்படி சாப்பிடணும்? சாப்பாட்டுக்கு பிறகு ஒரு 1 டம்ளர் வெந்நீர், வெதுவெதுப்பா வெந்நீர் எடுத்து இது எல்லாமே உடச்சு போட்டுருவணுங்க. உடச்சு போட்டு அப்படி குடிச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துல நான் கலவட்ட ஓடுறேன் அப்படிம்பாங்க. ஓ, அந்த அளவுக்கு, அதாவது வயல்வெளி வேலைக்கு போறேன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது. இந்த தைலம் மேல அப்ளை பண்ணிக்கலாம். ஆமா. இந்த தைலத்துல வெரிகோஸ் சரியாகும். வெரிகோஸ் கட்டி சரியாகும். ரெண்டாவது வந்து மூட்டு வலி சரியாகும். ஓகே. செவ்வாய் தேஞ்சு போச்சு வீங்க கிடக்குதுன்னா வீக்கத்துக்கு அப்போ காலி பண்ணி கொடுத்துரும். ஓ, அக்கா இது எத்தனை வருஷமா நீங்க செய்றீங்க? நான் 22 வருஷமா செய்யறேன். 22 வருஷமா செய்றீங்க. ஓகே ஓகே. நீங்க கூட சொன்னீங்க ஒரு எஸ்ஐமா கூட வந்து ரெகுலரா வாங்கிட்டு போறாங்க. பிரபலமான ஒரு அரசியல் தலைவரும் பாத்தீங்கன்னாக்க இந்த தைலத்தை பிரபலமான அரசியல் தலைவர் முன்னாள் அப்படின்னு சொல்லலாம். அவங்க கூட பாத்தீங்கன்னாக்க தொடர்ந்து வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப பெருமையா இருந்து கேட்கும்போது. பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் முதற்கொண்டு பெரிய பெரிய அதிகாரிகள் முதற்கொண்டு வாங்கிட்டு இருக்கலாம் இந்த பிளாக் தைலம். அந்த அளவுக்கு இது வலிகளை சரி பண்ணக்கூடிய தைலமா இருக்கு. நார்மல் தைலம் இருக்கு இல்லையா, அதே மாதிரிதான் இதுல வந்து நிறைய மூலிகைகள், அதுக்கப்புறம் குருமருந்துகள் கலக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப அற்புதமா இருந்தது. இது எனக்கு கையில இது வந்து மூக்கு சளி உடிச்சுட்டு மூச்சு விட முடியல திணறாங்க பாத்தீங்களா, அது இந்த மாதிரி எடுத்துங்க. இப்படி பண்ணிட்டு இந்த மாதிரி வச்சுட்டுங்க, இப்படி கொடுங்க எனக்கும் பார்க்கலாம். அப்பப்பா, அவ்வளவு பவரா இருக்காக்கா? ஆமா சாமி, இதுதான் கொரோனாவுக்கு எல்லாத்துக்கும் கை கொடுத்தது. இப்ப கொரோனா வேற வரப்போகுது. அக்கா இந்தாங்கக்கா, இதை வைங்க. இது எப்படி இருக்குன்னு பாப்போம். உலக்கு மாதிரி வைங்க கையா. இப்படிங்களா? உலக்காட்டு வைங்க. என்னங்க உள்ளுக்கு அப்படியே ஏறுது. அவ்வளோ பவரா இருக்குங்க, நல்லா இருக்கு. அப்படியே உள்ள ஏறுது. அக்கா இது சரிதான். அக்கா இது நம்ம இழுக்கிறதுனால என்ன நன்மைகள் வருதுக்கா உடம்புக்கு? அடைப்பு இருந்தா அப்படியே ரிமூவ் பண்ணி விட்டுரும். அதாவது மூக்கடைப்பு பிளட்ல அடைப்பு போனது எரியுது. அந்த அளவுக்கு இது துணை மருந்தா வேலை செய்யும். ஆமாங்க. ஓகே ஓகே. இப்போ நிறைய பேர் இந்த ஆஸ்மா, வீசிங், சைனஸ் பிரச்சனை, இன்லரிஸ் பண்றாங்க, பப்பீஸ் பண்றாங்க, புகை வைக்கிறாங்க அப்படின்றவங்களுக்கு இது வந்து ஒரு துணை மருந்தா வேலை செய்யுமா? டைரக்டா பெரிய மருந்தா வேலை செய்யும். பெரிய மருந்தா வேலை செய்யறாங்க. அக்கா இது ஆஸ்மா, வீசிங், சைனஸ் பிரச்சனை உள்ளவங்களுக்கு எப்படி கொடுக்கலாம்? இப்போ எனக்கு ஆஸ்மா, வீசிங் இருக்குன்னு வைங்களேன், நான் எப்படி எடுக்கலாம்? நீங்க இதே மாதிரி கையில அப்ளை பண்ணி முந்து பார்த்துட்டு அப்புறம் இந்த மண்டையில வச்சுக்கோங்க. அப்புறம் பின்பக்கம் முதுகு இருக்குது பாத்தீங்களா, இந்த இடம் இதுல வந்து அப்படி ரோலிங் பண்ணி விட்டுருங்க. அப்படி தேய்ச்சி விடணும். சரிங்கக்கா. நீங்க வெள்ள வேண்டாங்க, சும்மா தேய்ச்சா போதும். ஓகே ஓகே. அப்படியே அந்த சளியில எல்லாம் மோசம் வெளியில போயிடும். பயப்படவே வேண்டியதில்லை. ஓ, அந்த அளவுக்கு இது பவர்ஃபுல்லானது. அந்த மாதிரி சைடு எஃபெக்ட்டும் வராது, அது கேரண்டி.
சைடு சுத்தமா வராது. சுத்தமா வராது நண்பர்களே, இது வந்து ஒரு மலை சார்ந்த கிராம பகுதி. இந்த மலை சார்ந்த கிராம பகுதியில மலைவாழ் மக்கள் பயன்படுத்துற ஒரு அற்புதமான மூலிகைகள் தான் இதுன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ இருக்கிறதே ரொம்ப அற்புதமான ஒரு கிளைமேட் தான் இருக்கும். அதனால உங்களுக்கும் ஆஸ்மா, விசிங், சைனஸ் சம்பந்தமான பிரச்சனை இருக்கா? யோசிக்கவே வேண்டாம். நிறைய பேருக்கு மூட்டு வலி, முதுகு வலி இருக்கா? யோசிக்கவே வேண்டாம். அது எப்படிப்பட்ட ஃபைனல் சம்பந்தமான பிரச்சனை இருந்தாலும் சரிங்க, நீங்க எடுக்கிற மருந்துகளை எடுத்துக்கோங்க. நீங்க ஒருவேளை வருமா இருக்கிறதா வருமா பண்ணிக்கோங்க, பிசியோதெரபி பண்ணிக்கோங்க, இல்ல மருந்து மாத்திரைகள் ஊசி போறதா போட்டுக்கோங்க. அதே சமயத்தில் இதையும் நீங்க பயன்படுத்தி பாருங்க தான் சொல்றேன். கண்டிப்பா பயன்படுத்தி பாருங்க. நிறைய பேர் குணமாயிருக்காங்களா, நீங்களும் கண்டிப்பா குணமாவீங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். அதுவரையில் உங்களுடைய அன்பு சோதரன் ஆரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம்.